சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணீர் துளி அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதாவது இவங்க ஆன்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா தன்னோட கர்ம வினைகள் எல்லாம் சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, பலம் பலவீனம் என்ன, தசாபுக்திகளின் வரிசை என்ன, வாழ்க்கை முழுக்க இவர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். அதாவது 6வது நட்சத்திர மண்டலங்கள்ல 6வது நட்சத்திரமாக வரக்கூடியது. அதிபதி பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா புதன். அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரன். அதாவது சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம் அப்படின்றவர் தான் இந்த ருத்ரன். சரி, ஒருத்தர் வந்து ஏன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த திருவாதிரை தான் டெஸ்ட்ராயர், அதே மாதிரி கிரியேட்டர். ஒரு விஷயத்த அழிக்கிறதும் இவங்கதான், ஒரு விஷயத்த ஆக்குறதும் இவங்கதான். பொதுவாவே பாத்தீங்கன்னா சிவபெருமான நம்ம அழித்தலுக்கு உண்டான கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்றவர் தான் இந்த ருத்ரன் இல்லைங்களா? அப்ப ருத்ரன் வந்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். திருவாதிரையினுடைய அதிதேவதையும் இந்த ருத்ரன். அப்ப அழிக்கிறது அப்படின்றத எதை அழிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்களை அழித்து, சிவபெருமான் பாத்தீங்கன்னா அழித்தலுக்கு உண்டான கடவுள் அப்படின்றதுனால உலகத்துல நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் அழித்து ஒரு புதிய மாற்றத்தை தருவார் இல்லைங்களா? திருவாதிரையும் பாத்தீங்கன்னா அந்த கெட்ட விஷயங்களை அழித்து புதிய விஷயங்களை உருவாக்கி சில மாற்றங்களை உருவாக்குவதற்காக போன ஜென்மத்துல இவங்க எதெல்லாமே வந்து முடிக்க முடியாம நின்னுட்டாங்களோ அந்த பெரிய மாற்றங்களை எல்லாம் இந்த ஜென்மத்துல பூர்த்தி பண்றதுக்காக இந்த பிறவி அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க. ஆதிரை அப்படின்னா ஈரமானது அப்படின்றது பொருள். திருவாதிரையை குறிக்கக்கூடியது அப்படின்றது இந்த கண்ணீர் துளி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணீர் துளி அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு மனுஷன் வந்து எப்ப அழுகுறாங்க, அதிகப்படியான ஒரு கஷ்டத்தையும் போராட்டத்தையும் சந்திக்கக்கூட அந்த மனிதனுக்கு தானாகவே அந்த கண்ணீர் அப்படின்றது வருது இல்லைங்களா? அப்போ இவர்கள் அனுபவித்த அந்த வலி வேதனைகள் இதெல்லாமே தாங்கிட்டு அந்த மனிதன் வந்து பக்குவப்படக்கூடிய ஒரு நிலையை அடைகிறார். சோ அப்போ வந்து இந்த கண்ணீர் துளி அப்படின்றது இவங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அந்த கண்ணீர் துளியின் மூலம். இப்போ வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அதன் மூலமாக வரக்கூடிய ஞானம் இந்த இடத்துல பேசும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 70% பீப்புள் எடுத்துக்கலாம். பிகினிங் லைஃப் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். நிறைய போராட்டம், நிறைய சவால்கள் அப்படின்றத வந்து ரொம்ப வேகமா சந்திச்சிருப்பாங்க. நிறைய வெறுமை அப்படின்றத இவங்க வாழ்க்கையில அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கடந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடந்துட்டு தான் இவங்க வந்து இவர்களுடைய கர்ம வினை அப்படின்றத வந்து தீர்க்க முடியும். ஸோ இவங்க ஆன்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா தன்னோட கர்ம வினைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போக வந்து துடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். திருவாதிரை பாத்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ ராகு அப்படின்னாலே எதையும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, அதே மாதிரி ரொம்ப டெப்தா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகு தான். அப்போ ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து அதுல வந்து இவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா வரக்கூடியவர்கள். ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னா அதோட வேர், மரம்னா அதோட வேர் தானே அடியில இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப டெப்தா அனலைசிஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து இவர்களுக்கு இருக்கும். போராடக்கூடிய குணம். எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா போராட்ட குணம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய சவாலை கூட நீங்க கொடுத்துருங்களேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை வந்து இவங்களுக்கு சேலஞ்சா கொடுத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க திருவாதிரை. அது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ தெரியாது. பட் ஒரு விஷயம் நம்ம இவங்க கையில கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான முடிவுகளை நம்ம கரெக்டா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். வாழ்க்கையில எவ்வளவுதான் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப அங்க இருந்து எழுந்திருச்சு வந்துருவாங்க. எவ்வளவு வீழ்ச்சியையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இயற்கையாவே பாத்தீங்கன்னா திருவாதிரைக்கு சிவபெருமானுடைய அருள் அப்படின்றது வந்து இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படின்றது இயற்கையாவே இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்காவே சிவபெருமானுடைய பக்தர்களாக இருப்பார்கள். சிவபக்தர்களாக நிறைய பேர் இந்த திருவாதிரையில பிறந்தவர்கள் இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்கு கரெக்டான ஒரு குரு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல வந்து இவங்க அடுத்த கட்டம் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, திருவாதிரையில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்றது. ஸோ பலவீனம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, திருவாதிரைக்கு அதிகப்படியான கோபம். யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல யார் என்ன எதுவுமே பார்க்க மாட்டாங்க. என்ன ரிலேஷன், என்ன உறவுகள் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை அந்த சமயத்துல அவங்களுடைய கோபம். ஸோ அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அதிகமா இவங்களுடைய வார்த்தை அப்படின்றது எதிர்க்க இருக்கிறவங்கள கோவப்படுத்தும். ஈட்டி மாதிரி குத்திடுவாங்க. வாயிலே குத்துவாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இவங்கள சுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல இவர்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும். ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சந்தேக குணம். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, முழுசா நம்ப மாட்டாங்க. ஃபேமிலிலயும் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, முழுசா இவங்களால நம்ப முடியாது. ஏன்னா ராகுவினுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்பப்ப கொஞ்சம் சந்தேகம் அப்படின்றது அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியா? இப்படியா? அப்படின்னு கேட்டு கேட்டு ஸோ அந்த நபர வந்து குழப்பிடுவாங்க. சொல்ல வந்த நபர. அதே மாரி பிடிவாதம். ஸோ நம்ம என்ன செய்றோமோ அதுதான் சரி. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு போராடக்கூடிய நபர்கள். ஸோ நான் இது செய்றேன் அப்படின்னா, நீங்க சரின்னு சொல்லணும். ஒரு விஷயத்த இவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, பிடிவாதம் பிடித்து கண்டிப்பாக சாதித்து விடக்கூடியவர்கள். பட் ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில எல்லா சிச்சுவேஷனுக்கும் சரியா இருக்காது இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து திருவாதிரையோட ஒரு பலவீனம் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் நீங்க விட்டு குடுத்து போறீங்க. உங்களுடைய கோபத்த குறைச்சுக்கிறீங்க. அதே மாரி யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, சந்தேகத்த வந்து அவங்க முன்னாடி நீங்க வெளிக்காமிக்க கூடாது. ஸோ உள்ளுக்குள்ள வச்சு இது சரியா? இல்லையா? அப்படின்னு வந்து நீங்க கரெக்ட்டா அனலைசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாரி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பார்த்துக்கணும் அத. ரொம்ப அதிகப்படியான கற்பனை. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய மைனஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் திருவாதிரை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுடைய தசா அப்படின்றத பார்த்தோம்னா, திருவாதிரைக்கு வந்து பிறக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய திசை தான் வரும். ராகு தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 18 வருடங்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு தசை. குரு தசை அப்படின்றது 16. அதற்கு அடுத்து சனி திசை. சனி திசை 19 வருடங்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் மகா திசை 17 வருடங்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கேது 7 வருடம். அதற்கு அடுத்து சுக்கிரன் 20 வருடம். சூரியன் 6 வருடம். இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிறக்கறதுல இருந்தே பாத்தீங்கன்னா மகா திசைகளை தான் இவங்க கிடப்பாங்க. ஒவ்வொரு கிரகம் நடத்தக்கூடிய தசையும் தசையின் அளவு அப்படின்றது மிக அதிகமான வருடங்களாக இருக்கும். அப்போ லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பீரியட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் எந்த காலகட்டத்துல அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ சோ அந்த காலகட்டத்துல சோதனையை மட்டும்தான் இவங்க அனுபவிப்பாங்க. லைஃப்ல நிறைய அனுபவங்களை கத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். போராட்டங்கள், ஏமாற்றங்கள், சூழ்ச்சிகள், வலி, வேதனை இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டா அந்த அபவுட் 23 இல்ல அபவுட் 25 டு 43 இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா சனி திசை கிராஸ் பண்ணுவாங்க. சனி திசை பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணி லக்னங்களுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா குரு அணி லக்னங்களுக்கு வரக்குள்ள அது மிகப்பெரிய பாதிப்பை அந்த நபருக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்ப கடக சிம்ம லக்னங்களுக்கு எல்லாம் சனி திசை நடக்குது அப்படின்னா லைஃப் அப்படின்றது உங்களுக்கு அந்த சனி கரெக்டா இல்லை அப்படின்னா போராட்டமா தான் போகும். பட் இதை நீங்க போராட்டமா நினைச்சுக்க வேணாம். ஸோ உங்களுடைய கர்ம வினை குறையுது அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஆனா அடுத்து வரக்கூடிய அந்த புதன் திசை சனி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 43 45ல உங்களுக்கு சனி திசை முடியுதுன்னா ஸோ அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 45க்கு மேல புதன் திசை ராசி அதிபதியின் திசை. புதன் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா ஸோ அதற்கப்புறம் தான் திருவாதிரைக்கு ஒரு ஏற்றம் அப்படின்றதே இருக்கும். பட் ஆனா இது எல்லாருக்குமே வந்து இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரன் அணி லக்னங்களாக கூட இருக்கலாம். பிறந்ததுல இருந்தே திருவாதிரையில சிலவங்களுக்கு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா அது ராகு எங்க இருக்கிறாரு, அடுத்து வரக்கூடிய குரு எங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியல, எல்லாமே தடங்கள் இருக்கு, வாழ்க்கையை அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் உங்களுடைய 45 வயதிற்கு மேல சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றதே ஆரம்பிக்கும். அதனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை மீறி நீங்க உங்களுடைய லைஃப்பை வந்து கரெக்டா மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக உங்களுடைய வெற்றி பாதையை இந்த ஜென்மத்திலேயே நீங்க வந்து அடைஞ்சிடலாம். அப்போ திருவாதிரையில பிறந்தவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, தேய்பிறை பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபாடு பண்றது. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம். தேய்பிறை பிரதோஷம்ன்றது மாசம் ஒரு நாள் தான் வரும். சரிங்களா? அப்ப அந்த தேய்பிறை பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ நாட்கள்ல தேன் அல்லது இளநீர், இதுல இந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணக்குள்ள உங்களுடைய கோபம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இளநீரும் தேனும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது இருக்கும். அதனால இந்த வழிபாடு கரெக்டா பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நடராஜருடைய வழிபாடு. மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நாட்கள்ல நடராஜ பெருமானை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவாதிரைனாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது சிவபெருமான் நடராஜர் தான் இல்லைங்களா? மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திர நாள் அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை களி நைவேத்தியம் செய்து தானம் கொடுங்க. யாருக்காவது தானம் கொடுக்கறது. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்றதுன்றது சிறந்தது. இல்லைன்னா திருவேலங்காடு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்துல சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ள, பொதுவாகவே ராகு அப்படின்ற ஒரு இயற்கை பவர் தடைகளை தரக்கூடிய கிரகம் தான். ஒரு ரொம்ப நன்மை செய்யறாரு அப்படின்றத விட நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த ராகு பகவான் சரியில்லாத உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்து திசை நடத்தக்குள்ள நீங்க துர்க்கை வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. செவ்வாய் வெள்ளி ராகு காலத்துல, அதாவது செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 3 to 4:30 ராகு வரும். வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா 10 to 12 அந்த ராகு காலம் அப்படின்றது இருக்கும். சோ இந்த நாட்கள்ல துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையம்மனை வழிபாடு பண்றது அப்படின்றது சிறந்தது. எப்பயாவது ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை, எப்பயாவது இல்ல உங்களால வருடத்துல ஒரு முறை முடியல அப்படின்னா, ராகுவால சில திருமண தடை இருக்கு, இல்ல வேலையில தடை இருக்கு, தொழில தடை இருக்கு அப்படின்னா காளஹஸ்தி போயிட்டு அங்க வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது சிறப்பான விஷயம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மரம் விலங்கு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திர மரம் அப்படின்றது செங்கருங்காலி. செங்கருங்காலி மரத்தை நட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பரிகாரமா அமையும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல எங்கேயாவது கோவிலுக்கு போறீங்க, அங்க செங்கருங்காலி மரம் இருக்கு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ராகுடைய ஒரு கெடுபலனை குறைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மன உறுதி அப்படின்றத தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண் நாய். தெருவுல இருக்கிற தெருநாய்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உணவளிக்கிறது, பிஸ்கட் போடுறது, ஏதாவது உணவு கொடுக்கறதோ, நீர் வைக்கிறதோ மிக சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். கருப்பு உளுந்து தானம் பண்றது சனிக்கிழமை நாட்கள்ல, இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாட்கள்ல நீங்க கருப்பு உளுந்தால செஞ்ச ஒரு உணவை வந்து நைவேத்தியம் பண்ணி, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்க அதை தானமா கொடுக்கலாம். சிவபெருமானுடைய அம்சமுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ கழுத்துல ஒரு 5 முக ருத்ராட்சம் வந்து நீங்க போடுறது உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கும். அதனால கண்டிப்பா திருவாதிரையில பிறந்து உங்களுக்கு மிக கடினமான ஒரு கஷ்டங்கள் இருக்கு, நிறைய தடைகளை சந்திக்கிறீங்க, இல்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, மனசு அமைதியா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வழிபாடுகளை கண்டிப்பா பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த மனசு அப்படின்றது பக்குவப்படும். உங்க வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியா கண்ணுக்கு புலப்பட்டுரும். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.